ஹலோ எவ்ரி ஒன். நம்ம இங்கிலீஷை ஆசையாக ஈஸியாக பேசுகிறதுக்கு வீடியோ பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு முதல்ல நமக்கு சப்ஜெக்ட் தெரியணும். அது சப்ஜெக்ட் எதுனா நேம்ஸ் ஆஃப் எனிதிங், அதுதான் நவுன்னு நம்ம சொல்லுவோம். நவுன் சொல்லுவோம். நவுன்லேயே நிறைய நவுன் டைப் இருக்குது. அதே மாதிரி ப்ரோனவுனும் இருக்குது. ப்ரோனவுன்னா என்ன? அந்த நவுனுக்கு பதிலாக வர்றது, அதுக்கு பேர் தான் ப்ரோனவுன். தமிழில் அதுக்கு பிரதி பெயர் சொல்னு பேர். அப்போது அதில் எத்தனை பிரதி பெயர் சொல் இருக்குன்னா 7 உண்டு. ஐனா நான். நம்ம நிறைய பேர் இருந்தோன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்? வீன்னு சொல்லுவோம். அடுத்தது யூ, முன்னால் இருக்கவங்களை பார்த்து சொல்லுவோம். அதுக்கு ப்ளூரலும் யூ தான். அடுத்தது ஹீனா அவன். அடுத்தது ஷீனா அவள். எட்டுனா அது. அவன் அவள் அதுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த 3க்கும் ப்ளூரல் என்னென்னா தே தான். அப்போது இதை ஷார்ட்டாக நீங்கள் எப்படி சொல்லலாம்னா ஐ, வி, தே, யூ, ஹீ, ஷீ, இட். இதுவும் சப்ஜெக்டாக வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் கொஞ்சம் பாராமல் பைகாட் பண்ணிட்டு தான் செய்யணும், சரியா? இப்போ இந்த இதெல்லாம் என்னென்ன வேர்பெல்லாம் எடுக்குங்கிறத உங்களுக்கு தெரியணும். இப்போது இங்கிலீஷில் என்னென்னா ஒரே ஒரு சின்ன நமக்கு டவுட் வரக்கூடியது என்னென்னா, இங்கிலீஷில் வேர்ப் சில டைமில் என்ன இருக்கும், அப்படியே ஹிடனாக இருக்கும். அது சவுண்ட் இருக்காது, சவுண்ட்லெஸ் வேர்ப்னே சொல்லுவோம். அந்த வகையில் தான் பி ஃபார்ம் வரும். பி ஃபார்ம்னா அப்போ என்னென்னா ஆம், எஸ், ஆர், வாஸ், வேர். இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஆம், எஸ், ஆர், வாஸ், வேர். இது சில இடங்களில் சவுண்டாக வரும், சிலது சவுண்ட்லெஸ்ஸாக வரும். இப்போ மை நேம் இஸ் கலாவில் என் பெயர் கலா, அதுக்கு சவுண்டே இல்லை. ஆனால் சில இடங்களில் என்ன வரும், அந்த இஸ்ஸுக்கு இருக்கிறதுன்னு வரும். there is a well in my garden. ஒரு கிணறு என் தோட்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இந்த பி ஃபார்ம் ஐஎன்ஜியோடையும் சேர்த்து வரும். ஐ ஆம் ஈட்டிங் ஆப்பிள் அப்படி வரும்போது நீங்கள் என்ன போடணும்னா ஆம் அங்கே போடுறீங்க. அப்போது ஆம் தனியாகவும் வரும், மற்றதோட சேர்ந்தும் வரும். ஆமுக்கு சவுண்டும் உண்டு, அடுத்தது சவுண்ட்லெஸ்ஸாகவும் வரும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரியா? அப்போது இப்போ எந்த இடத்துல ஆமை போடுவோம்? இப்போ 7 சொன்னேன்ல, அந்த 7ல் எதுக்கு ஆம் போடுவோன்னா ஐக்கு மட்டும்தான் ஆம். ஐ ஆம் அ பாய்ன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது ஐ ஆம் டால். ஐ ஆம் ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே. அப்போ ஐக்கு மட்டும்தான் ஆம் போடணும். அடுத்தது அதே இடத்துல ஹீ வருதுன்னு வச்சுக்கோங்க. ஹீ வந்தால் ஆம் போடலாமா? ஹீ ஆம் அ பாய்னு வருமா? வராது. நீங்கள் எப்போதுமே எக்ஸாம்பிள் எடுக்கிறது ஒரே ஒரு இதை தான் நீங்கள் எடுத்து பழக்கப்பட்டீங்கன்னா அதை ஞாபகத்தில் வைப்பதற்கும் மிகவும் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல ஐக்கு ஆம் அதை அப்படி முடிச்சிருங்க, க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஹீ, ஷீ, இட். எந்த 3க்கும் என்ன வரும்னா இஸ் வரும். ஹீ இஸ் அ பாய். அங்கே என்ன எடுத்தோம்? ஐ ஆம் அ பாய். அதே சென்டென்ஸை அந்த மிடில் வேர்பை மட்டும் நம்ம மாற்றி எடுக்கிறோம், சரியா? அடுத்தது இங்கே ஹீ போட்டு ஃபஸ்ட் சென்டென்ஸ் எழுதிட்டோமா? அடுத்து என்ன எழுதுறீங்க? ஹீ இஸ் டால். அங்கே ஆம் டால்னு போட்டோம், இங்கே என்ன போடணும்? இஸ்ஸை போடுறீங்க. நெக்ஸ்ட்டு அந்த ப்ரீவியஸ் சென்டென்ஸில் என்ன எழுதணும்? ஐ ஆம் ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே போட்டோம். இங்கே ஹீ வந்தால் என்ன வரும்? நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஹீ இஸ் ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே. இதே மாதிரி தான் ஷீக்கு வரும். ஷீக்கு வரும்போது அங்கே ஷீ இஸ் அ கேர்ள், அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கணும். அதே மாதிரி இட்டுங்கிற வேர்டும் இஸ்ஸை தான் எடுக்கும். அப்போ ஆம் பார்த்துட்டோம், எஸ் பார்த்துட்டோம், எனி ஆர். மீதி இருக்கிற அந்த 3க்கும் எதெல்லாம்? தே இருக்குது, அடுத்தது வி இருக்குது, அடுத்தது யூ இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன போடணும்னா ஆர் போடணும். யூ ஆர் பாய்ஸ்.
யூ ஆர் ரைட்டிங் இஸ் அப்படி வரும். சரியா? அப்போ இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு ஆம், எஸ், ஆர் இந்த மூணும் ப்ரெசன்ட் டென்ஸ்னு போட்டோம். இதோட பாஸ்ட் டென்ஸ் எதுனா அந்த ஆமுக்கும் எஸ்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸ் வந்து வாஸ். ஓகேவா? அதே மாதிரி மற்ற அந்த ஆருக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து வேர். இப்போ இதனுடைய யூசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னா நீங்கள் சிம்பிள் சென்டென்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணி பேசலாம். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கோத்ரூ பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டில் தென் பை ஃப்ரம் அன்னக்கூடை.